சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க முடியாது. அண்ணன் என்னால தானே கோவமா இருக்காரு. பேசாம நானே அவர்கிட்ட பேசுறேன். அண்ணன் என்ன மன்னிச்சிடுனேன்னு நானே கேக்குறேன். வேண்டாம் பூஜா, எனக்கு இன்னும் இது சரியா படல. மாப்பிள்ள எப்ப இந்த மூட்ல இருப்பானே தெரியல. நீ பேசி மொத்தமா சொதப்பிட போது. ஆமா பூஜா, நீ ஏற்கனவே வீடு தேட போய் பேசினதுக்கே உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டாங்க. இப்ப இருக்கிற சூழல்ல மாமா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டா நீ பேசாம இருக்கிறது தான் நல்லது. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்கு அண்ணனை கூப்பிட போறேன். வேலு அண்ணனை விட என் மேல திரு அண்ணனுக்கு பாசம் ஜாஸ்தி. அவர் என்ன மன்னிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படியே அவர் என்ன மன்னிக்காம திட்டினாலும் பரவாயில்ல. ஏன் அண்ணன் தானே திட்டுது, அதையும் நான் ஏத்துக்கிறேன். வேண்டாம் பூஜா, இது எல்லாமே ரொம்ப ரிஸ்க். நீ கேட்க போய் அவர் முடியாது வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா உன்னால இது எதையுமே தாங்க முடியாது. அண்ணி, இந்த ஒரு விஷயத்திலயாவது என்ன முடிவெடுக்க விடுங்க. நான் ஒன்னும் இன்னும் சின்ன பொண்ணு இல்ல. அவர் என் கூட பிறந்த அண்ணன். கண்டிப்பா அவர் என்ன தூக்கி போட மாட்டாரு. எனக்கு என்னமோ பூஜா கூப்பிட்டா அண்ணன் மனசு மாதிரி இறங்கி வருவார்னு தான் தோணுது. அப்புறம் எதுக்கு எல்லாரும் பயந்துக்கிட்ட? நல்லதோ கெட்டதோ ஆண்டவ மேல பாரத்தை போட்டு பூஜாவையே கேட்க விடுவோம். திருமாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் பெரியவங்க நாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவு எடுத்துக்குவோம். இன்னைக்குதான் நீ ஒரு உருப்படியான யோசனை சொல்லியிருக்க சமந்தி. நாம எப்படியும் முறையா தாலி பிரிச்சு கோக்க தான் போறோம். இதுக்கடையில பூஜா ஆசைப்பட்ட மாதிரியும் நடக்கட்டுமே. ஐயா சொல்றதும் சரிதான். பூஜாவே பேசட்டும், விடு மகா. சரி பூஜா, இங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ திரும்ப மேல இவ்ளோ நம்பிக்கையா இருக்கிறப்ப நாங்க யாருமே அதை கெடுக்க விரும்பல. நீயே மாமா கிட்ட பேசிக்கோ. சரிங்க அண்ணி. பூடி கூப்பிடு, பேசு. ஏங்க, என்னங்க நீங்க கொஞ்சம் கோவப்படாம பதில் சொல்லுவீங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க கொஞ்சம் கோவப்படாம பதில் சொல்லுங்க. என்ன கேட்கணுமோ கேளு. உங்க தம்பி வேலுக்காக சண்டை போட்டான்னு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்க வேலுவோட பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாரு கீர்த்தி, வேலுகிட்ட பேச எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவனை யாராவது அடிக்கும் போது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் அவன் என் கூட பிறந்த தம்பி. அது மாறிடாது. சரிங்க. ஏங்க, உங்க நல்ல குணம் எனக்கு தெரியும். எல்லாரும் உங்களுக்கு பண்ற துரோகத்தை நீங்க சீக்கிரமா மறக்கிறதுனாலதான் எல்லாருமே உங்களை சீக்கிரமா ஏமாத்திடுறாங்க. உங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஊர் ஆளுங்க எல்லாரும் முன்னாடியும் நம்மள தலைகுனிய வச்சுட்டு போனாங்கல்ல, உங்க தம்பியும் தங்கச்சியும், அவங்களால நம்ம பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது என்னைக்குமே மாறாது. அதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட கூட்டு குடும்பத்தை உடைச்சிட்டு போய் இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்கல்ல, அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிங்க. என்ன கீர்த்தி பேசுற நீ? மாப்பிள்ளையால அவ்வளவு சீக்கிரம் எப்படி அதெல்லாம் மறக்க முடியும்? மறக்கிற மாதிரி விஷயத்தை செஞ்சுட்டு போனாங்க.
யாரை எங்க வைக்கணும்னு மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும்.